நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் பிரியா. ஸ்ருதி வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே. பிரியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுல என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல. அதான், நீ எப்படி இருக்க? என்ன? நான் நல்லாதான் இருக்கேன். 4, 3, 2. பிரியா, ஆக்சுவலி எனக்கு உன்னோட சிக்னேச்சர்ஸ் வேணும். இது என்னது? ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்லக்கா. அது இது வெறும் அவரோட ஆபீஸ் பேப்பர்ஸ், அவ்வளவுதான். அப்படிதானே அஸ்வின்? யா, என்னோட ஆபீஸ் பேப்பர்ஸ் தான். ஆனா இப்போ எதுக்காக இதை என்கிட்ட கொண்டு வந்து? ஹல்வாக்கா, அதான் பாதாம் அல்வா. அக்கா, நீங்க உடனே போய் பாதாம் அல்வா செய்யுங்க. அஜய்க்கு ரொம்ப பிடிக்கும்ல, சீக்கிரமா போய் செய்யுங்கக்கா. அவர் இப்ப வந்துருவாரு, சீக்கிரமா போங்க. அப்படித்தானே அஸ்வின்? Of course. என்னாச்சு ஸ்ருதி? ஏன் இப்படி திடீர்னு? அக்கா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்க கூட துணையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸ்ருதி, ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன ரிட்டர்ன் ஆஃப் கிழிஞ்ச புடவை சீசன் 2வா? ஏதோ திருவிழால மிஸ் ஆன மாதிரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிற மாதிரி பண்றீங்களே. அம்மா ஸ்ருதி, அடுத்த வாட்டி உங்க அம்மா வீட்டுக்கு போனா காரணத்தை எங்க கிட்ட சொல்லிட்டு போ. எஸ் எஸ், ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்ப நீ வெறும் கிழிஞ்ச புடவை மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தோட டாட்டர் இன்லா. கொஞ்சம் பொறுப்பா இரு, வீட்டு வேலைங்களையும் செய்யணுங்கிறத மறந்துடாத. உனக்கு எதுவும் தெரியாதா என்ன? பாட்டி, நாளைக்கு ஹோலி பண்டிகை, நிறைய வேலை இருக்கு. எந்த வேலை செய்யணும்னு நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஸ்ருதி, நீங்களும் எங்க கூட வாங்க. பா போலாம். வாங்க. எப்படியா அந்த பேப்பர்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கி ஆகணும். இல்லனா மறுபடியும் அந்த பேப்பர்ஸ் வச்சு அவர் பிரச்சனை பண்ண பாப்பாரு. அண்ணா, அது வந்து மிஸ்டர் ராய் என்ன சொன்னாருன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸோடைய காப்பி உங்களுக்கு வேணுமாமே. வாட் டாக்குமெண்ட்? ஓ, அந்த கம்பெனி டாக்குமெண்ட்ஸா? அதில் தானே ரெஸ்டாரண்ட்டில் சைன் பண்ண? யா,
நாளைக்கு கொடுத்தா போதும் விடு. ஓகே ரைட். அண்ணா அண்ணா ஒரு விஷயத்த மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் திடீர்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்க? ஓ, ஸ்ருதியை பார்க்கறதுக்காகவா? நான் சுருத்தி பார்க்க தான் வந்தேன். அது ஓகேண்ணா, பட் ஸ்ருதி அங்கே வர போகிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியும். வீட்டையும் குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற வழிகளை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம். இப்பெல்லாம் உங்க வீட்ல இருக்கிற யாரையாவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காம போகுதா? அவங்கள கண்ட்ரோல் பண்ண நீங்க போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆகுதா? இதெல்லாம் உண்மைதானே? கிழிஞ்ச புடவை அக்காவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத வேலையை உங்க வீட்ல இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? ஒரு சிலர் நீங்க சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லையா? எனக்கும் கிழிஞ்ச புடவை அக்காக்கும் நடக்கிற ஸ்டோரி மாதிரி இருக்கு. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்க மனசுல இருக்கிற லீடரை புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, ஹாய், பாய் பாய். மனோரமா, எப்படி இவங்க எவ்வளவு கரெக்டா உன்னோட ஸ்டோரி எழுதுனாங்க? இனிமே இதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட சரியான இடத்துக்கு நீங்க போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க பயத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த கிழிஞ்ச புடவையோட அக்காவை என்னால தோக்கடிக்க முடியுமா? நிறைய தன்னம்பிக்கையோட எதுக்கும் கவலைப்படாம உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை வெளிப்படையா சொல்லுங்க. இப்படி பண்ணாதான் உங்க மனசுல இருக்கிற விஷயம் வெற்றி அடையும். அவங்களுக்கு ஏதாவது சவால் கொடுங்க. கம்மியான நேரத்துல ஏதாவது ஒரு பெரிய வேலையை அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள சீக்கிரம் செய்ய சொல்லுங்க. அவங்க எவ்வளவு அழுதாலும் உங்க மனசை கரையக்கூடாது. நல்லா புரிஞ்சுது. முடிவு நல்லபடியா இருந்தா எல்லாம் நல்லதுக்கு தான். இத பண்ணா உங்களுக்கு தான் லாபம். அப்புறம் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். ஹலோ, ஹாய், பாய் பாய். இந்த பிளானை எப்படியாவது நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும்ல? அதுவும் ஃபுல் ஸ்பீட்ல இப்பவே பண்ணணும். இப்போ ஏதாவது சொன்னீங்களா? ஏமா, என் வீட்ல நான் எதுவும் பேசக்கூடாதா என்ன? இல்ல, நான் அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லல அத்தம்மா. கமான், என் கூட கொஞ்சம் வா. என்னது? இங்கிலீஷ்ல கமான்னா தமிழ்ல வான்னு அர்த்தம். அது கூட தெரியாது அவனுக்கு? வா, உன்னை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் வைக்க போற டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு மருமகளா இருக்கிறதுக்கு நீ பிட்டு. ஒருவேளை பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்போ சரி வாங்க அத்தம்மா. அதுக்கு இது ஊசி நூல்லாம் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல. கமான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அஸ்வின் எங்க தான் போனாரு? அந்த பேப்பர்ஸ் எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. முதல்லயே நான் சொன்னேன்ல, எப்படியாவது நீ என் வீட்டுக்கு வந்தாகணும்னு. என்னோட பேரை மாத்திக்கணுன்ற அவசியமும் எனக்கு வராது. சோ இன்னமும் கூட என்னோட பேர் அஸ்வின் தான் ஸ்ருதி. இதுல நீங்க தான் ஜெயிச்சீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் தோத்து போயிட்டேன். இப்ப இந்த பேப்பர்ஸ் என்கிட்ட கொடுங்க. இனிமே அக்காவையும் அஜயையும் பிரிக்கிறத பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. இந்த பேப்பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கணும் ஸ்ருதி. இதை நான் ரொம்ப பத்திரமா வைக்க போறேன். அப்பதான் நீ நாளைக்கு சின்ன தப்பு பண்ணணும்னா கூட 1000 வாட்டி யோசிப்ப.
ஸ்ருதி அந்த பேப்பர்ஸ் என்கிட்ட கொடு. இந்த ஜென்மத்துல இதை கொடுக்க மாட்டேன். ஸ்ருதி, ஐம் வார்னிங் யூ. இப்ப கூட நம்பவே முடியல. என் அக்கா விஷயத்துல, உங்களோட தம்பி விஷயத்துல நீங்க இந்த மாதிரியா பண்ணுவீங்க? முதல்ல எல்லாத்தையும் விட்டுடுவீங்க, அதுக்கப்புறம் சரி பண்ணுவீங்க. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன். இந்தாங்க. ஏன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாரையும் அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுதா? சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கியா? முகத்துல பதட்டம் தெரியுது. ரெடி. எங்க இருக்கிறது சாண்ட் கிளாக். இதுல இருக்கிற சாண்ட் அப்ல இருந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ. உனக்கு கொடுத்த டைம் அப். What to do? You know? எனக்கு தெரியும். 20 வெங்காயத்தை 5 நிமிஷத்துல வெட்டணும். மெலிசா வெட்டணும். ரொம்ப சரியா சொன்ன. 3, 2, 1, come on. எத்தனை ஆனியன்ஸ் வெட்டணும்? 20 ஆனியன்ஸ் வெட்டணும். ஆனியன் 20. ஆனா இங்க இருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் லேடி. முதல்ல என் காகல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டாதான் எனக்கு நல்லது. கிழிஞ்ச புடவை அக்காவை இந்த காரத்துல இருந்து காப்பாத்த வேண்டியது அந்த கடவுள் தான். கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். ஃபாஸ்ட் ஆகட்டும். ஹலோ, ஹாய், பாய் பாய். வெங்காயத்தை கட் பண்ணும்போது கூட உனக்கு crocodile tears. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கிழிஞ்சு போடவா அக்கா. உனக்கு இன்னும் டைம் கம்மியா தான் இருக்கு. சாண்ட் வேற சீக்கிரமா டவுன் ஆயிட்டு இருக்கு. நல்ல மருமகள் ஆகணும்னு நினைக்கிறியா இல்லையா? 3, 2, 1, stop. ரெண்டு வெங்காயம் லெஃப்ட். அது வந்து என்ன மன்னிச்சிருங்க அத்தம்மா. நான் எப்படியோ. சரி சரி, பரவாயில்ல விடு பிரியா, பரவாயில்ல விடு. ஆனா நீ இப்படி ஃபெயிலியர் ஆனதும் எனக்கு எப்படி டிசப்பாயின்ட்மெண்டா இருக்குன்னு தெரியுமா? பரவாயில்ல விடு விடு. இப்போ நீ இத்தனை வெங்காயத்தை ஏற்கனவே வெட்டி வச்சதுனால நான் ஒண்ணு பண்றேன். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி நான் சாட் பண்ண சொல்றேன். எல்லாரும் அதை சாப்பிடலாம். யூ டோன்ட் வரி. ஆனாலும் உனக்கு இப்போ இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். உன்னை நீயே ஒரு நல்ல மருமகனை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு. ஸ்ருதி, அந்த பேப்பர்ஸை ஒழுங்கா என்கிட்ட கொடு. முடியாது. இந்த பேப்பர்ஸ் வேணும்னா நீங்க நீச்சல் அடிச்சு தானே வரணும். வேணும்னா நடந்து கூட வர முடியும். என்கிட்ட வராதீங்க. நான் தான் சொல்றேன்ல, என் பக்கத்துல வராதீங்க. அங்கேயே நில்லுங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் தண்ணியில குதிச்சிருவேன். அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் குதிச்சிருவேன். இது 3 ஃபீட் மட்டும்தான் ஆழம் இருக்கும். இதுல குதிச்சா ஒண்ணும் ஆகாது. இங்க பாருங்க, நீங்க
உங்கள் விஜய். இத புடி. 1 கிலோ அரிசி இருக்கு. இத 10 நிமிஷத்துல க்ளீன் பண்ணணும். புரிஞ்சுதா? One, 2 and 3. அட என்னது இது? வீட்ல வச்சிருக்கிற ரைஸ்ல இத்தனை ஸ்டோன்ஸ் எப்படி வந்துச்சு? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்னோட இஸ்மைல பார்த்து கூட உனக்கு வெறுப்பா இருக்கா? இந்த ரைஸ்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டு எப்பவும் முத்து மாதிரி இருக்கிற என் பல்லெல்லாம் பிரேக் ஆகணும்னு நினைக்கிறியா? இல்ல அத்தம்மா, நான் இப்பவே இத சுத்தம் பண்ண. நோ டாக்கிங், ஒன்லி பர்க்கிங். ஆகட்டும், சீக்கிரம் செய். எல்லாத்தையும் திரும்பவும் பண்ணு, க்ளீன் பண்ணு. சரி. டைம் அப். இந்த செகண்ட் ஃபெயிலியரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிழிஞ்ச புடவை அக்காவுக்கு என் மருமகள் ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. வெரி வெரி பேட் மருமக. அப்படியே கிழிஞ்ச புடவை மாதிரியே. ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு தடவை என் புள்ள அஜய் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால நீ பெரிய ஹீரோயின் ஆயிட்டேன்னு நினைக்காத. எப்படி ஒரு காட்டுல ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்குமோ, அதே மாதிரி இந்த வீட்ல ஒரே ஒரு பாஸ் தான் இருக்காங்க. அது நான் தான், இந்த மனோரமா. சரி போதும். எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்க? கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வை. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கோ. நல்ல மருமகளா இருக்கிறது எப்படின்னு என்ன பார்த்து கத்துக்கோ. சீக்கிரம் ஆகட்டும். நான் விடல. ஆனா இந்த டிரைவர்ஸ் பேப்பர்ஸ்லாம் தண்ணியில விழுந்துருச்சு பாத்தீங்களா? வெறும் 3 அடி மட்டும்தான் இருக்குங்க. டாக்குமெண்ட்ஸை மறுபடியும் ரெடி பண்ண முடியும். அதுல சிக்னேச்சரும் வாங்க முடியும். and you know it. எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இப்பவும் இருக்கு, எப்பவுமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதனால 6 மாசம் வரைக்கும் வாயை மூடிட்டு நீ இந்த வீட்டில தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஸ்டன்ஸ்லாம் இனிமே பண்ணாத. Got it?